தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதம் வசனம் 15. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே விடுவிக்கிற தேவனாய் எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம். எந்த விதமான ஆபத்தாய் இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தர் விடுவிக்கிறதுக்கு போதுமான தேவனாய் இருக்கிறீங்க சுவாமி. ஆபத்தின் பாதையிலே கடந்து போய்கொண்டிருக்கிற பிள்ளைகள், போராட்டத்தின் பாதையிலே கடந்து போய்கொண்டிருக்கிறவர்கள், மனவேதனையின் பாதையிலே கடந்து போய்கொண்டிருக்கிறவர்கள், பிரச்சனைகளின் பாதைகளிலே கடந்து போய்கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவரே கர்த்தர் அவர்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்களை விடுவிக்கிற தேவனாய் நீங்க இறங்கி வந்திருக்கிறபடினால் நன்றி அப்பா. இந்த நாளில் அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எந்த ஆபத்தின் பாதையிலும் உடைய பிள்ளைகள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே கர்த்தர் அந்த ஆபத்தெல்லாம் நீக்கி போட்டு சுவாமி ஆண்டவரே, அந்த பாடுகள் எல்லாம் கர்த்தர் ஓய பண்ணி சுவாமி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாய், உமக்கு சாட்சி சொல்லுகிறவர்களாய் காணப்படத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆமாண்டவரே, கர்த்தர் அந்த நல்ல கிருபையை கர்த்தர் செய்கிறீங்கப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனை துதிக்கத்தக்கதான கிருபையை தாங்க, தேவனை போற்றத்தக்கதான கிருபையை தாங்க. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் சடுதியாய் நீங்க ஆண்டவரே அற்புதங்களை செய்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவீங்க, மகிமைப்படுத்துவீங்க, உம்முடைய பிள்ளைகளை புகழ்ச்சி ஆக்குவீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். வியாதியின் பாதையில கடந்து கொண்டு போய்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் சுவாமி. வியாதியின் பாதையை கர்த்தர் சீக்கிரமாய் மாற்றி போட்டு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் மகிழ்ந்து கலிகூற உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.